கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு சுயாட்சி கட்சியின் தலைவர் தங்கப்பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். 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 நடிகை விஜயலட்சுமி அவர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீது பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாக பார்த்தோம்னா இன்றைக்கு அவர் வீட்டில் சம்மன் ஒட்டப்பட்ட செய்தி போலீஸாருக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் இடையேனா ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது. கூடுதலாக பார்த்தோம்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பாதுகாவலர் அமுல்ராஜ் அவர்கள் கூட துப்பாக்கி வைத்திருந்து காவல்துறையை கூட ஒரு அடித்த சம்பவம் மிகப்பெரிய பேசுபொருளை ஏற்படுத்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சி வட்டாரத்தில் பார்த்தோம்னா போலீஸ் செய்தது ஒரு அராஜகம், எங்கள் அண்ணனை திட்டமிட்டு திமுக அரசு பழி வாங்கன்ற மாதிரியான ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? 15-20 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் ஒளிச்சித்திரம் தான் கேட்கும். தமிழ்நாடு முழுக்க சில திரைப்படங்கள், திருவிளையாடல், விதி, இப்படி எம்ஜிஆருக்குன்னு சில படங்கள், டிஆர் படங்கள், இப்படி பல திரைப்படங்கள் ஒளிச்சித்திரமாக ஓடும். அதில் மிக முக்கியமான படம் விதின்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் ஒரு ஆள் ஒரு பெண்ணை வாழ்ந்து ஏமாத்திடுவான், ஒரு அபலை பெண்ணை ஏமாற்றுவான். அதுதான் கதையே. அந்த அம்மா போலீஸ்கிட்ட போகும், கோர்ட்டுக்கு போகும், நீதிமன்றத்துக்கு போகும். கணவன் எல்லா இடத்துலையும் அந்த அம்மாவை படுத்தாத அசிங்கப்படுத்துவான். சரிங்களா? அதுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு இந்த விஜயலட்சுமி விஷயத்துல சீமான் நடந்துக்கிறது அந்த விதிப்படத்தினுடைய ஒளிச்சித்திரத்துல எவ்வளவு கேவலமாலாம் வசனங்கள் வருமோ அது எல்லாத்தையும் சீமான் பேசிட்டார். நான் என்ன கேட்குறேன், நீங்க யாரா வேணா இருங்க, நீங்க நாம் தமிழர்ல இருங்க, இல்லாம போங்க, அரசியல் சார்ந்தவரா இருங்க, இல்லாம போங்க. சீமான் முதல்ல என்ன பண்ணாரு, விஜயலட்சுமி குற்றச்சாட்டு வந்தோடனே அவ யாருன்னே தெரியாது. ரெண்டாவது என்ன சொன்னாரு, யாருன்னு தெரியல, எதிர்கட்சியுடைய சதி, ஊடகங்களின் சதி, மிரட்டி பணம் பறிப்பதற்கான வேலை. சரிங்களா? இப்ப இதுக்கு பிறகு அந்த அம்மா இவர் மாமா கெட்டவன் இல்லை கேடு கெட்டவன் அப்படின்ற வீடியோவை வெளியிட்ட பிறகுதான் இவர் ஆமா தெரியும் அப்படின்ற இடத்துல முன்னால ஒரு காலத்துல இருந்தோம் அப்புறம் இல்லை அப்படின்னு சொல்லி டயலாக்கை மாத்தினார். இப்படி அடுக்கடுக்கான பொய்கள். அப்போ ஒரு வக்கீரம் பிடிச்ச இப்ப சினிமா துறையில இருக்கிற நடிகைகள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப எதிரான சூழ்நிலை என்ன அப்படின்னா, நடிகை தானே ஈஸியா சமுதாயம் நினைக்கும். அப்படின்னா அவள் அப்படித்தான் இருப்பா, இப்படித்தான் இருப்பா. ஆம்பளைன்னு அப்படித்தான் நினைப்பாங்க, பெண்களும் அப்படித்தான் நினைப்பாங்க. இதை பயன்படுத்திக்கிறதுக்கு வக்கிரமான கும்பல் இருக்காங்கல்ல ஆண்ல, அவன் பூரா அதை பயன்படுத்திக்குவான். அந்த ஒரு லிஸ்ட்ல தான் சீமான் வர்றாரு. அப்ப சீமான் ஒரு நடிகையாக விஜயலட்சுமி எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ படுத்தினார். அதோட நிக்கல. அதுக்கு பிறகு பணம் கொடுத்து டீல் பேசி முடிக்கலாம்னு முயற்சி பண்ணிட்டு ஒரு பக்கம் பாவம் அது அவர் பெரிய அபலை பெண்ணு தான். அவங்க பணம் கொடுத்து பேசவும் அவங்கள எந்த ஊடகங்கள்லாம் ஆதரிச்சாங்களோ அவங்களோட சண்டை போட்டு எங்க மாமா சீமான் எங்கூட பேசிட்டாரு, எங்க மாமா செய்யறதா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி கேச வாபஸ் வாங்க. சரியா? மறுபடியும் இவங்க வேலையை காமிக்க, அப்புறம் மறுபடியும் வழக்கு விசாரணை அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீ கோர்ட்டு என்ன சொல்றேன்னா, நீ திருமண ஆசை காட்டி அவங்கள மோசடி பண்ணதுக்கான பிரைமா பேசி இருக்கு அப்படின்னு சொல்லி தான் அது விசாரணைக்கு திரும்ப எடுத்து இந்த விசாரணை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தலைவர் என்ன செய்யணும், முன்மாதிரியா இருக்கிற தலைவர் என்ன செய்யணும்? ஒரு சட்ட ரீதியான ஒரு பிரச்சனையா மாறிடுச்சு. அது அவருடைய சொந்த பிரச்சனை தான், எல்லா பிரச்சனை தான். ஆனா எல்லாம் வெளியே நீதிமன்றம்னு வந்த பிறகு நீங்க வெளிப்படையாக தான் எதிர்கொண்டாகணும். அப்ப நீதிமன்றம் அதுலயே வச்சு மீடியேஷன் பண்ணலாம். இப்ப கோர்ட் ஒன்றும் பிடிச்சி உள்ள போட போறதில்ல, அதுவும் இடம் கொடுக்கும். நீங்க ஏதாவது அமைக்கபுலா பேசி அதை தீர்க்க முடியுமான்னு பாருங்கன்ற ஒரு வழக்கறிஞர் மூலமா பேசி காலம்லாம் வாங்கலாம், பேச்சுவார்த்தை நடத்தலாம், தீர்க்கலாம். ஆனா அந்த மனநில இருக்கான்றதுதான் முக்கியம். மேலும் மேலும் அவங்கள அசிங்கப்படுத்துறது. எவ்வளவோ ஒரு பொம்பளைன்னு இப்ப கூட இந்த பேட்டியில சொல்றாரு, அந்த பொம்பளை போய் விசாரிக்கிறத விட்டுவிட்டு அவளை எங்கேயோ விட்டுட்டு என்னைய தனியா விசாரிக்கிறாங்க, அப்புறம் அங்க போறாங்க, மறுபடியும் இங்க வர்றாங்க அப்படின்னு இன்னும் அந்த தடித்த நாட்கள்ல சீமான் பேசுறாரு. அப்ப இது திருந்துறதுக்கான வழி கிடையாது. சரிங்களா?
தொழுவுக்கு அடங்காத மாடு அடிமாடு தான். அப்போ சீமானும் இதில் அடிமாடாக தான் ஆகுவார் அப்படின்றதுக்கான எல்லா சாத்தியமும் தெரியுது. இப்படி தொடர்ந்து அசிங்கப்படுத்துறது, வக்கீரப்படுத்துறது, ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்துவது. நீங்கள் மானபங்கப்படுத்துவதுன்னா ஃபிசிக்கலாக மட்டும் இல்லை, வார்த்தையா, சித்தரிப்பில், ஊடகங்களில், எல்லா இடங்கள்லையும். அது மட்டும் இல்லை, ஒரு பொண்டாட்டி கூட சேர்ந்துக்கிட்டு வெளிப்படையாக மீடியாவில் உனக்கு என்ன பொம்பளை கிடைக்கலையா, இம்பிட்டு பொம்பளை காட்டில் உனக்கு பொம்பளையே கிடைக்கலையா, அந்த அம்மா சொல்லிச்சான் அப்படின்னு சொல்லி ஆஹான்னு சிரிச்சுட்டு போகிறாரு. அப்போ எவ்வளவு கீழ்த்தரமான ஆள் நீ நீ என்ன முன்னுதாரணத்தை ஒரு தம்பிகளுக்கு கொடுத்துருவ? அப்போ அவன் பூரா அவன் என்ன எடுத்துப்பான்? நமக்கு இருக்கிற அச்சம் என்னன்னா, இந்த நாம் தமிழர்ல இருக்கிற பெண்கள் பாசறையில் இருக்கிற பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? ஏன்னா இவன் பூரா பழகுறான், வர்ற பிள்ளைகள்கிட்ட பெண்கள்கிட்ட எல்லாத்தையும் பழகுறான். இவங்க அண்ணனை இவ்வளவு வக்கிரம் பிடிச்சவனா இருக்கிறான். ஒரு பிரச்சனைன்னு வந்து அவ்வளவு கேவலமா அதை எடுத்து இப்படி கீழ்த்தரமா நடத்துறான். இப்படி ஒரு ஆட்களாக இருக்கிற பட்சத்துல இவங்க எப்படி அவங்களுக்கு, அந்த பெண்களுக்கு நாளைக்கு ஒரு காதல் இருக்கலாம், ஒரு திருமணம் இருக்கலாம், அவங்கள எப்படி அவன் நேர்மையா நடத்துவான்? அப்ப அவனும் ஃப்ராடா வருவான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆளாகத்தான் சீமான் இருக்கிறாரு. நடந்த பிறகு இதை சட்ட ரீதியா எதிர்கொள்ளணும். அவங்க போலீஸ்காரங்க நேரா வருவாங்க, கயல்விழி வளர்க்குறீங்க, முண்டாட்டி கயல்விழி வளர்க்குறீங்க இல்லையா? அவங்க என்ன செய்வாங்கன்னு உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். ஒன்று நீங்க நோட்டீஸாக கையில வாங்கணும், வாங்கலைன்னா ஒட்டிட்டு தான் போவாங்க. இது அவங்களுக்கு காவல்துறையிட்ட இருக்கிற நடைமுறை உத்தரவு, அவ்வளவுதான். சரியா? அதை நீங்க கோர்ட்ல தான் எதிர்கொண்டுக்கிறணும். அப்ப அதையும் இது பண்ணாம தள்ளு முள்ளு தகராறுன்னு ஆக்கி வருவீங்க. வீட்டுக்கு நோட்டீஸ் கொடுக்க வந்த ஆட்கள்கிட்ட நோட்டீஸை கையில வாங்கிட்டு போயிருக்கணும், வேலை முடிச்சுல வழக்கறிஞர் கைவலிக்கு தெரியாதா? இது ரொம்ப பீஸ்ஃபுல்லா போற விஷயம் தானே. அதை கரைச்சல் பண்ணி அந்த செக்யூரிட்டி அவனை தூண்டி விட்டு, அவனை பாவம் அடி வாங்கி விட்டு, அவனை கேஸில் உள்ள தள்ளி விட்டு, ரைட்டா, ஒரு பையனை விட்டு தம்பியை விட்டு கிளிக்க விட்டு அவனை உள்ள தள்ளி அவனையும் கேஸ் வாங்கி விட்டு, ரைட்டா. அப்போ இத்தனைக்கும் ஒரு உயரதிகாரி வந்திருக்காரு, அவரோட தள்ளு முள்ளு தகராறுன்னு மாத்துறாங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் ஒன்று சட்டத்தை கட்டுப்படுங்க, இல்லை உங்கள் அறத்தின்படி, தமிழ் அறம்னு ஒன்று உனக்கு தெரியும்னு சொன்னான், அதன்படி ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தையில் அதை சால்வ் பண்ணணும். எதுக்குமே அடங்காமல் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை விதி ஒளிச்சித்திரமாகவே சீமான் செயல்படுறது பச்சை அயோக்கியத்தனமானது. அப்போ இது இப்படி ஒரு தலைவரை சமகாலத்தில் எவனையும் பார்க்கல. நம்ம இவ்வளவு கேவலமான ஒரு நடத்தையோடு யாரையும் பார்க்கல. இப்போ இது பழிவாங்கல்னு சொல்றது அயோக்கியத்தனம், பச்சை அயோக்கியத்தனம். நீ என்ன செஞ்சன்றத உனக்கு இந்த தமிழ்நாட்டுக்கே தெரியும். இது பழிவாங்கல்லாம் சொல்ல முடியாது. இதுல கூடுதலா பார்த்தோம்னா, நாளைய தினம் கூட அந்த சம்மன் வந்து நீங்க நேரில் ஆஜரானு சொன்னாங்க, அது வர முடியாதுன்னு ஒரு கருத்தையும் சீமான் சொல்லியிருக்காரு. திட்டமிட்டு நீங்க ஏதாவது பண்ணுவீங்க, நான் வரணுமா, எனக்கு வேலை இல்லாத டைமே வரணும்னு ஒரு கருத்தை வைக்கிறாரு. சம்மன் வந்தாலும் ஆஜராக மாட்டேன், இப்படி திமிர்த்தடியா பேசுறதெல்லாம் ஒரு முன்மாதிரியான ஒரு நடத்தை இல்லை. சட்டப்படியாக அதை தீர்க்கறதுக்கு வழி பார்க்கணும், இல்லைன்னா உரிய முக்கியஸ்தர்களை வச்சு பேசி அதை தீர்வு வேணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு அசிங்கம் பிடித்த நடவடிக்கைகளை அவர் நிறுத்தி கொண்டாதான் அவருக்கு அரசியல் எதிர்காலமே. இல்லைன்னா எதிரியே மிக மோசமான ஒரு பின்னடைவை சீமான் சந்திப்பார். அதான் நமக்கு படக்கூடிய விஷயம்.